அஞ்சலி, அஞ்சலி. ஆ ஆ என்னங்க. தேங்க்ஸ். லவ் யூ. லவ் யூ டு. பை. என்னாச்சு? அது என்னங்க? ஆ, இல்ல, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியே. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. போறேன். இவ்ளோ அழகான பொண்டாட்டிய விட்டுட்டு பிசினஸ் பிசினஸ்னு சுத்திரியடா மகேஷ். இது உனக்கே நியாயமான்னு என் மனசாட்சி என்ன கேள்வி கேக்குது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா ஆபீஸ்க்கு போலாம். என்ன அஞ்சலி? ஏங்க, உங்களுக்கு ஆபீஸ்ல எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்க ரொமான்ஸுக்கு அளவே இல்லையா? நீங்க கிளம்புங்க. இல்ல, கிளம்பணுமா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன? வழக்கமா கொடுக்கறது தான். அதான். பாய் அஞ்சலி. பாய். என்ன? அது எனக்கு போகவே மனசு இல்ல அஞ்சலி. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டா. ஏங்க, ஏற்கனவே திருவிழா போயிருந்தோம், அதுக்கே நீங்க 3-4 நாள் லீவ் போட்டுட்டீங்க. இப்போ மறுபடியும் லீவ் போட்டா எப்படிங்க? எவ்வளவு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, நிறைய மீட்டிங் இருக்குதா. ஆனா போறதுக்கு மனசு வர மாட்டேங்குதே. ஓ, அப்படியா? சரி, அப்போ நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன். உங்க கூடவே இருப்பேன், போதுமா? ஐயோ, வேணாமா. நான் அந்த பிரஷரை அனுபவிக்கிறது போதும். இந்த பாரு, என் பொண்டாட்டி ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். சரி, வரேன். பாய். 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 ஆக்சுவலி அது வந்து நீங்க இங்க போகவே மாட்டீங்க. முதல்ல கிளம்புங்க. அஞ்சலி, போங்க. போ அஞ்சலி. பாய். அஞ்சலி, பை பை பை. அஞ்சலி. ஏய். அஞ்சலி, அஞ்சலி, என்ன பண்ற? இல்லங்க, நம்ம வீட்ல எல்லா ரூமுக்கும் நான் போயிருக்கேன். ஆனா இந்த ரூம் மட்டும் ஏன் எப்பவுமே பூட்டி இருக்கு? இந்த ரூம்ல இருந்து அடிக்கடி சத்தம் வர மாதிரியே இருக்கு. சத்தமா? சச்சா, அப்படிலாம் எதுவும் வராத. ஆமாங்க, நான் இதை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் உள்ள இருந்து ஏதோ சின்னதா ஒரு சவுண்ட் கேக்குது. அதுல கொஞ்சம் பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கேனா, அது ஃபுல்லா தூசும் ஒட்டடையுமா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த ஜன்னல் வழியா ஒரு பூனை வந்துட்டு போகும், அது ஏதாவது உருட்டி இருக்கும். மோஸ்ட்லி அந்த சத்தம் தான் கேட்டிருக்கும். அதானா? அதுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? வேற அங்க என்ன இருக்க போகுது அஞ்சலி? ஏங்க, எனக்கு அந்த ரூமை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் ஓபன் பண்றேன். அஞ்சலி, இரு இரு இரு. நீ இந்த ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு தான் இதை பூட்டி வச்சிருக்கேன். ஏன்? அது இது கொஞ்சம் அன்லக்கியான ரூம் அஞ்சலி. அங்க நிறைய தூசி அது இதுலாம் இருக்கும். உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடக்கூடாது இல்ல, சோ அதான் சொல்றேன். நான் சொல்றத கேளு. எப்பவுமே இந்த ரூமை திறக்கிறத பத்தி யோசிக்கவே யோசிக்காத. இல்லங்க, நான் ஒரு வாட்டி பாக்குறேன், அதை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்களேன். தட்ஸ் ஓகே, சொன்னா புரிஞ்சுக்கோ. இந்த பாரு, உன் ஹெல்த் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். போ.
மேனேஜர் கூப்பிடுறாரு. சார் சொல்லுங்க சார். என்ன ரகுவரன், வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா? ஆ ஆரம்பிச்சிட்டோம் சார். பூமி பூஜை எல்லாம் கூட போட்டுட்டேன் சார். பூஜை போடுறதும் வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதும் ஒண்ணா? இன்னும் 15 நாள் தான் டைம். அதுக்குள்ளே வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா உங்களுக்கு அப்ரூவல் பண்ண லோன் கேன்சல் பண்ணிடுவேன். ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? லோன் சாங்ஷன் ஆகி அப்படியே நிக்குது. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா எப்படி? லோன் சாங்ஷனை வச்சு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? ஆரம்பிச்சிருவேன் சார். 15 நாள் தான் டைம். ஆரம்பிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். நான் நேர்ல வந்து வெரிஃபை பண்றேன். சரிங்க சார். என்னங்க, டீ வேணுமா? சூடா இருக்கா? சூடா இருக்கு. அப்படியே தலையில ஊத்து. ஏங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? பின் என்னடி, இன்னும் 15 நாள்ல வீட்டு வேலையை ஆரம்பிக்கலன்னா பேங்க்ல ஒண்ணு தர மாட்டேன்னு சொல்றான். சரி, அதுல என்ன இருக்கு, ஆரம்பிங்க. எதை வச்சு ஆரம்பிக்க சொல்ற? என் தலையை அடமானம் வச்சுதான் ஆரம்பிக்கணும். இருந்த பணத்தை எல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்க. எவன் திருடினான்னு இப்போ வரைக்கும் தெரியல. என்னடி செய்ய போற? ஐயோ, லோன் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்ன பாடுபட்டோம். கண்டவன் காலில் எல்லாம் விழுந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். கை கெட்டினது வாய் கெட்டாத குறையா இப்படி ஆகி போச்சே என் நிலைமை. ஏங்க புலம்பாதீங்க, கண்டிப்பா நமக்கு ஒரு வழி கிடைக்கும். என்னடி வழி கிடைக்கும்? என்ன வழி கிடைக்கும்? என் பணத்தை ஒருத்தன் திருடின மாதிரி நானும் என் பணத்தையாவது திருடினா உண்டு. ஏங்க, அப்படி திருடுறதுக்கும் இந்த வீட்டுல ஒரு வழியும் இல்ல. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ராஜ பரம்பரையா என்ன கட்டு கட்டா பணத்தை எடுக்கிறதுக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ, என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். பொறுமையா இருக்க இன்னும் இருந்துகிட்டே இருக்க. நீ நல்ல டீ போட்டு குடி. ஐயோ, இவன் வேற உயிரை வாங்குறாளு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் சரியாயிடும். பொறுமையா என்னத்தை இருக்கிறது? சரி, நீங்க அதை பாருங்க, அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஏய் கவின், அப்பா இங்க வா. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே, நீங்க அந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. அப்பா சொல்லுங்கப்பா. அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்க சொன்னானே, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. நீ போய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். இன்னும் நீ கொடுக்கல. அவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிட்டார். என்னடா நீ, எனக்கெல்லாம் எங்கள் அப்பா ஒரு விஷயத்த சொன்னாருன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் மறு வேலையை பார்ப்பேன். அவர் சொல்கிற வரையை செய்யறதுக்கு சில நேரம் விருப்பமே இருக்காது. அப்பா வார்த்தையை மீறக்கூடாதுன்றதுக்காக நான் செஞ்சு முடிப்பேன். நீ என்னடானா ஒரு நல்ல காரியத்தை சொன்னால் இவ்வளோ அலட்சியமாக இருக்க? உன்னை நம்பி நான் வாக்கு வேற கொடுத்துருக்கேன். நான் போறேன்ப்பா. உனக்கு இது பிடிக்கலையா, இல்லை இந்த லேண்டை விற்க வேணான்னு சொல்றியா? அப்படிலாம் இல்லைப்பா. கவின், நான் இதில் ரொம்ப சீரியஸாக இறங்குறதுக்கு காரணமே நீ தானடா. நீ சொன்னதுனால தானடா இந்த லேண்டை விற்கவே சம்மதிச்சேன். நீ ஏன்டா இப்படி இருக்க? இந்த பாரு கவின், நாம ஒரு வார்த்தை சொன்னா அதை நம்ம காப்பாற்றணும். பொறுப்பு இல்லாமல் இருந்தா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். இந்த பாரு, இதெல்லாம் வாழ்க்கைக்கு நல்லது இல்லைப்பா. நான் கொடுத்துட்றேன்ப்பா. எப்போ கொடுக்குற? இன்னைக்கே கொடுத்துட்றேன்ப்பா. கொடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்கிறேன். சரிப்பா. கேசவா, தீபா, இங்க வா. கிட்ட வா. என்ன கேசவா, நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டே இருக்கேன். நீயே ஒரு மாதிரி டிஸ்டர்பாவே இருக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணோம்ல, அதை நீ காப்பாற்ற வேண்டாமா? என்ன ஆச்சு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். வீட்ல இருக்கிற எல்லாரும் இதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. இங்க பாரு, உனக்கு பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தீபா. வியாபாரம்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கேசவா, இந்த மாசம் இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அது
இஎம்ஐ அமௌண்ட் கொஞ்சம் பெருசு இல்லை தீபா. நிறைய சேல்ஸ் ஆனது, அது நம்ம மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அதுக்கு செட்டில் பண்ணிட்டேன். அதனால தான் இஎம்ஐ பேலன்ஸை சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. பணம் ரெடியானதும் உடனே கட்டிடுறேன். நேற்று தான் ஒருத்தர் பெரிய ஆர்டர் பண்ணி செக் கொடுத்துருக்காரு. அதை பேங்க்ல போட்டு கிரெடிட் ஆனதும் அப்புறம் இஎம்ஐ கட்டிடுறேன். கேசவா, என்கிட்ட எதையும் மறைக்காத கேசவா. உனக்கு என்ன கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பேபி, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை பேபி. நான் நல்லா இருக்கேன். பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நீ எதையும் போட்டு வரி பண்ணிக்காத. ம், பணம் கிரெடிட் ஆனதும் நான் இஎம்ஐ பே பண்ணிடுறேன். சரியா? ஏங்க, வழக்கமா 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவீங்க, இப்போ 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துட்டீங்க. சும்மா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். இது சர்ப்ரைஸ் இல்லைங்க, ஷாக்கு தான். ஏன் நான் சீக்கிரம் வரக்கூடாதா? ஓகே, அதான் எனக்கும் ஆசை. ஆனா நீங்க தான் ரொம்ப பிஸி ஆச்சே. நானே என் மைண்ட் செட்டை 8 மணிக்குன்னு மாற்றி வச்சுக்கிட்டேன். சரி, இனிமே இந்த மாதிரி அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். என்ன பண்ற? பூ கட்டுறேன். பூவா? நீ வெளியில போய் பூ வாங்கினியா? ஆமா, ஒரு அக்கா பூ வித்துட்டு வந்தாங்க, நான் போய் வாங்கினேன். இங்க பூ வித்துட்டு வந்தாங்களா? யார் வந்தாங்க? எப்போ வந்தாங்க? ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க வளர்க்குற நாயை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள யாருமே உள்ள வர முடியாது. ஆ, நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ உதிரிப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை எடுத்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, குடு. இன்னும் கொஞ்சம் கட்டணுங்க. பரவாயில்ல, குடு. ஏய், எந்திரி. என்ன பண்றீங்க? திரும்ப. பிடிச்சிருக்கா? ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ எல்லாரும் சொல்றது உண்மைதான் போல. என்ன? மல்லிகைப்பூவோட பொண்டாட்டி இருந்தா புருஷனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓ, கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. இனி டெய்லி நான் வீட்டுக்கு வரும்போது உனக்கு பூ வாங்கிட்டு வரேன். நிஜமா? கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன். வா. எங்க? வா வா. உட்கார். இதெல்லாம் புதுசா இருக்கு. சும்மா டிவில ஒரு சாங் பார்த்தேன். அதுல ஒரு ஊஞ்சல் மாண்டேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுல ஒன்னை இமேஜின் பண்ணி பார்த்தேன். அதான் நல்லா இருக்கா? நான் இந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஆடி இருக்கேன். ஆனா நீங்க ஆட்டி விடும்போது அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கு. என்ன, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப குஷியா இருக்காரு. ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? ஆமா அஞ்சலி, நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம்ல, அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம கைக்கு வருது. அது கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தான். அஞ்சலி, ஐடி பார்க்க ரொம்ப சீக்கிரமே ஓபன் பண்ணிடலாம் அஞ்சலி. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க என் போன் எடுக்குது, நான் போயிட்டு வரேன். ஏய் அஞ்சலி, இரு, நான் போய் பார்க்கறேன்.
யாருங்க? தெரியல. என் அண்ணன் தாங்க கால் பண்ணது. ஓஹோ, எந்த அண்ணன்? முருகன். வேற எந்த அண்ணனும் எனக்கு வீடியோ கால்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆமா ஆமா. அண்ணன் முகத்தை பார்த்தா தானே அவர் பேசுறது எனக்கு புரியும். அண்ணா, நான் சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அண்ணா, அண்ணி எப்படி இருக்காங்க? வெக்கத்து போறியா அண்ணனுக்கு? அண்ணா, உன் ஆளுக்கு லவ் சொல்லிட்டியா? என்னண்ணா பண்ற? காதல ரொம்ப நாள் மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்க கூடாதுண்ணா. அது பெரிய வியாதியா மாறிடும். ஆமா, நீ உன் லவ் சொல்றதுக்கு முன்னாடி வேற யாராவது அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அப்புறம் உன் மனசுல இருக்கிற காதல் வியாதியா மாறிடும். அதனால சான்ஸ் இருக்கும் போதே சீக்கிரமா போய் உன் லவ் சொல்லிடு. அண்ணா, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொன்னா அன்னி கண்டிப்பா ஓகே பண்ணுவாங்க. 2 பேரும் செம்ம பொருத்தம் தெரியுமா? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற மாதிரி அதே பொருத்தம் உங்க 2 பேருக்குமே இருக்கு. அண்ணா, நீயும் அண்ணியும் மேட் ஃபார் ஈச் அதர். அவங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக அவங்களும் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க வெற்றி. என்ன சொல்லணும்? அங்க என்ன நடந்துச்சு? அந்த அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னு உனக்கு கேட்டுச்சா? எதுவும் தெளிவா கேட்கல. கூட்டமா இருந்துச்சு, சரியா பார்க்கவும் முடியல. ஆனா உங்களை சுத்தி தான் ஏதோ நடந்துச்சுன்னு மட்டும் புரியுது. அது ஒண்ணும் இல்ல. நான் அந்த பக்கமா நடந்து கோவிலுக்குள்ள போனேன். அந்த பூக்கார அம்மா ரோட்டை கிராஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு வண்டி எதுக்க வந்துச்சா, நான் தான் போய் அவங்கள காப்பாத்தி கடையில உட்கார வச்சேன். அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் வந்து அந்த வண்டி டிரைவரை பிடிச்சி நல்லா திட்டி அனுப்புனாங்க. நான் ஓடி வந்து உதவி பண்ணல. மக்கள் எல்லாம் எனக்கு நன்றி சொன்னாங்க. இல்லையே, ஏதோ சண்டை மாதிரி தெரிஞ்சது. இல்ல, நான் அவங்கள இழுத்தன்ல. அவங்களுக்கு கண்ணு தெரியாதனால நான் அவங்கள தள்ளி விட்டுட்டேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் புரிய வச்சேன். நல்ல வேலை நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போகல. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை காலெல்லாம் உடைஞ்சிருக்கும். பாவம் இல்ல. இப்படி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். மத்தவங்களுக்கு கஷ்டம்னா எப்படி இந்த அளவுக்கு நீங்க இறங்கி போறீங்க? ஐ லவ் யூ வெற்றி. உங்களை என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. திவ்யா, என்ன பண்ற? யாராவது பாத்திர போறாங்க. நான் கட்டிக்க போறவர் தானே கட்டி பிடிச்சேன். இல்ல திவ்யா, இது கோவில். ஓகே ஓகே, லாஜிக்கான பாயிண்ட். 4 பேர் வர இடத்துல கட்டி பிடிச்சிட்டு நின்னா தப்பா தான் பேசுவாங்க. இனிமே கோவில்ல மீட் பண்ண வேண்டாம், வெளியில மீட் பண்ணலாம். பீச், ரெஸ்டாரண்ட், பார்க் எங்கெல்லாம் போலாமா? வெற்றி, ட்ரிப் போயிட்டு வரலாமா? அது இல்ல திவ்யா, இதெல்லாம் இப்பயே எதுக்கு? புரியுது புரியுது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போலான்னு சொல்றீங்க. உங்க அம்மா உங்களை நல்லவரா வளர்த்திருக்காங்கன்னு தெரியுது. அதுக்காக அந்நியாயத்துக்கு நல்லவரா வளர்ந்துருக்கீங்களே.
சரி வெற்றி வாங்க. இல்ல நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஏன் எங்க போறீங்க? நான் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன், நீ முன்னாடி போ, சரியா? சரி. கடவுளே, நான் இப்ப என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்துகிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் துளசியை நான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் திவ்யாவை கட்டிப்பேன்னு என் அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். திவ்யாவும் நான் தான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கா. கடவுளே, நான் இப்ப என்னதான் பண்றது? மனசறிஞ்சு இந்த 3 பேருக்கு நான் துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் எப்பதான் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு தெரியல. கடவுளே, நீ தான் இதுக்கு ஒரு வழியை காட்டணும். அஞ்சலி, இனி நீ யாருக்கிட்டையும் போன்ல பேச முடியாது. நீ பேசுறதா இருந்தா என்கிட்ட மட்டும்தான் பேச முடியும், அதுவும் நேர்ல தான் பேச முடியும். அண்ணா ஒரு ஜூஸ். அண்ணா ஒரு வாட்டர்மெலன். இதை கொடுக்குறேன்ப்பா. இவன் மகேஷ் சார் ஃபாலோ பண்ண சொன்ன ஆளாச்சு. ரவீன், சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துடுறா. 11 தான் நல்ல நேரம், அதுக்கப்புறம் ராவுகாலம் ஆரம்பிக்குது. சீக்கிரமா கொண்டு போய் கொடுத்துரு. இதோப்பா, இதை கொண்டு போய் கொடுத்துறேன்ப்பா. அங்கதான்ப்பா போய்கிட்டு இருக்கேன், இப்போ கொண்டு போய் கொடுத்துட்றேன்ப்பா. அண்ணா சென்ட் ஆயிடுச்சு. சரிப்பா. மகேஷ் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. வாப்பா. என்னப்பா? என்னம்மா? தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறியா? இல்ல, வேண்டாமா. இது என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளா அஞ்சலி ஞாபகமாவே இருக்குமா. அவ்வளவுதானே, போனை போட்டு பேச வேண்டியதானே. பலமுறை ட்ரை பண்ணிட்டோமா, போகவே மாட்டேங்குது. அதனால என்ன, இப்ப போட்டு பேசு. என்னாச்சு? நான் சொன்னல பாரு, நம்பரே கிடைக்க மாட்டேங்குது. நீ தப்பா நம்பரை போட்டிருப்படா. ஆமா, அஞ்சலி நம்பர் ஞாபகம் இருக்கா இல்லையா? அத கூடவா மறந்துடுவேன், இதோ எங்கேஜ்டாவே இருக்கு. டேய், நானும் லட்சுமியும் கூட 2 நாளைக்கு முன்னாடி பேசினமே. லட்சுமி எங்க? லட்சுமி அவ கோயிலுக்கு போயிருக்காடா. கோயிலுக்கா?
என்ன எப்ப பாரு கோயில்லயே போய் உட்கார்ந்துருக்கான். ஏன்பா கோயிலுக்கு போக கூடாதா? என்னங்க? என்னங்க வந்துட்டீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சீக்கிரம் வந்துட்டீங்க. என்ன இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிற நேரத்தை விட அதிகமா கோயில்ல தான் இருப்பா போல இருக்கு. ஏங்க கோயிலுக்கு போக கூடாதா? அப்படி இல்ல, மனசுல கஷ்டம் அதிகம் இருந்தா தான் அடிக்கடி கோயிலுக்கு போக தோணும். அப்படி ஏதாவது மனசுல கஷ்டம் இருக்கா? கஷ்டம் யாருக்கு தாங்க இல்ல. நம்மளால தீர்க்க முடியாத கஷ்டத்தை கடவுள் தீர்த்துருவாருங்கிற நம்பிக்கையில தானங்க நாம கோயிலுக்கே போறோம். அப்படி என்ன உனக்கு கஷ்டம்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் பொதுவா தாங்க சொன்னேன். பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. பரவாயில்லையேங்க, உங்க கம்பெனில பார்க் ஸ்டேஷன்ல நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நேரத்தோடயே நீங்க வீட்டுக்கு வந்துடுறீங்க. அது என்னங்க, நீங்க ரிட்டையர் ஆகுற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன்னு உங்க கம்பெனில சொல்லிடுங்க. என்னத்த? காபி எடுத்து குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க, போங்க. सर, क्या चाहिए? महेश सर பார்க்கணும். महेश जी, क्यों? महेश सर கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அவர்கிட்ட. एक मिनट रुको, मैं पूछ के आता हूँ. என்னத்த? நீங்க எப்படி எல்லாம் ஜோக் அடிப்பீங்களா? ஆமா, காலையில இருந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குதுங்க. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க, யாரோ வந்திருக்காங்க போல. நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். साहब, डॉक्यूमेंट लेके एक आदमी आया है आपको मिलने के लिए. சரி, போங்க, நான் வரேன். ठीक है सर. ஹாய் சார். ஹாய் ப்ரோ. என்ன அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, செக்யூரிட்டி. ठीक है साहब. ஹாய் சார். ஹாய் கவின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்பா அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து விட்டாரு. ஓ, இந்தாங்க சார். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சார். உங்க மேல நம்பிக்கை இல்லாமல? எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். என்ன நீங்க வந்துட்டு உடனே போனா எப்படி? நான் உங்க வீட்டுல விருந்தே சாப்பிட்டுருக்கேன். வாங்க, ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போங்க. இல்லை சார், வேணாம், இன்னொரு நாள் வர்றேன் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். வாங்க ப்ரோ, இட்ஸ் ஓகே, கம். பையனோட டீட்டெயில் சொல்லலான்னு பார்த்தா பையன் சாருக்கு நாட்டு செப்பல்னே வருது.
அண்ணா ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. ஆமா இந்தாங்க. ஒரு பொண்ணுனா எந்த அளவுக்கு தான் இறங்கி போறது? இதுக்கு மேல எப்படித்தான் அவருக்கு புரிய வைக்கிறது? நான் தான் காதல சொல்லணுமா? ஏன் அவர் சொன்னா குறைஞ்சு போயிடுவாரா? ஒன்னும் இல்ல. என் லவ்வ சொல்லாம இருக்க இருக்க மனசு வலிக்குதே. சொல்லலாம்னு நினைச்சா பதட்டமா இருக்கு. அண்ணா அண்ணா ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இதான். ஆமா இப்படித்தான் நான் சொல்ல போறேனோ? எப்படியோ சொல்லிடலாம். முருகா, முருகா, இங்க வா. வா. முருகா, இங்க பாரு. இல்ல, நான் பண்ணல. தெரியல. முருகா, இது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு. ஆமா, இரு. இங்க பாரு, பாரு பாரு பாரு. இங்க பாரு, அம்பெல்லாம் விட்டுருக்கு. முருகா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஓஹோ, தெரியல. நான் கடைக்கு வந்து பாக்குறேன். இந்த போர்டுல பூவால இதயம் வரைஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தர் எனக்கே தெரியாம என்ன லவ் பண்றாங்க போல. அத சொல்றதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க. முருகா, அழகா இருக்குல்ல இதெல்லாம்?
முருகா, இத செஞ்சது யாரா இருக்கும்? ஆனா முருகா, இத இப்படியே விட்டா பெரிய பிரச்சனையாயிடும். யாராவது பார்த்தாங்கன்னா என்னதான் தப்பா பேசுவாங்க. எப்படியாவது இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ம். ம். ஆ, நீ கண்டுபிடிப்பியா? ம், பிடிக்கணும் பிடிக்கணும். கண்டுபிடிக்கணும். நான் டென்ஷனா இல்ல, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். அதான் நீ இருக்கல்ல, நீ கண்டுபிடிப்பல்ல, அந்த ஹாப்பி. என் காதல உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது போதும் எனக்கு. சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதா? அஞ்சலி, என்னங்க? ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக அவங்க பையன் வந்திருக்காரு. சரிங்க, நீங்க பாருங்க. நான் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு கால் பண்ணணுங்க. இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இந்த சிச்சுவேஷனை என்னோட மனைவி அவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளே, அதுக்காகத்தான். எப்பவுமே உங்க பிரைவசிக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்க. நீங்க பாருங்க, நான் மாடியில போய் சிக்னல் கிடைக்குதான்னு பாக்குறேன். சரி. சார், வாங்க சாப்பிட்டே பேசலாம். இல்லை சார், பரவாயில்ல, நான் கிளம்புறேன் சார். ஹே, என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்க? நோ 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 நோ, கம் கம் ஆன், கம். பிரதர், வாங்க. பிரதர், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். சாப்பிடுங்க. ஏன் சார் இதெல்லாம்? அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன், நீங்க எனக்கு பெரிய விருந்தே வச்சீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன விருந்தாவது வைக்க வேண்டாமா? காஃபி சாப்பிடலாம் தானே சார் சொன்னீங்க? அப்படியெல்லாம் விட முடியாது ப்ரோ. எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களை சாப்பிட வைக்காம அனுப்ப முடியுமா? சாப்பிடுங்க.
எல்லாம் என் ஒய்ஃப் சமைச்சது தான். வரும்போதே நான் சாப்பிட்டு தான் சார் வந்தேன். சும்மா டேஸ்டுக்காகவாது சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப தான் கூச்சப்படுறீங்களே. சொல்ல மறந்துட்டேன், உங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தால அந்த ஸ்வீட்ஸ், அது என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏற்கனவே எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு எங்கன்னு ஞாபகமே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. இந்த